அனைவருக்கும் வணக்கம். நான் திருப்பூர்லேருந்து பிரசன்ன ஜோதி ஈஸ்வரிராஜுங்க. நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறது கடக ராசிக்கு சித்திரை மாத பலன்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். உங்கள் ராசிக்கு இரண்டக்கூடிய சூரியனே 10ஆம் இடத்துல உச்சம் பெறாருங்க. வேற என்னங்க வேணும்? அதாவது உங்களுடைய சிந்தனை இது அனைத்துமே இந்த காலகட்டம் நிறைவேறும். ஒரு தொழிலை பற்றி ஒரு சிந்திக்கிறீங்க அப்படின்னா இப்போ அது சக்ஸஸ் ஆகும். ஏன்னா 10ஆம் இடத்துல சூரியன் திக்பலமாகி உங்களுக்கு நல்ல அமைப்பை ஏற்படுத்தி கொடுப்பாரு அப்படிங்கிறது தான். அதே போல் பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துல கேது இருந்து பணம் பொருளாதாரம் ஒரு தட்டுப்பாடு இதெல்லாமே உங்களுக்கு இருந்துகிட்டு இருந்திருக்கும். இப்பயும் அங்கே 2ஆம் இடத்துல தான் இருக்கிறாரு. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா 10ல் ஒரு சூரியன் அப்படிங்கிறப்ப கண்டிப்பாக தொழில் மூலயமா ஒரு நல்ல வருமானத்தை ஏற்படுத்தி கொடுப்பாரு அப்படிங்கிறது தான். உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்துல குரு பகவான், அதாவது 6 மற்றும் 9 குரு பகவான் 12ஆம் இடத்துல அப்படிங்கிறப்ப நீங்கள் மருத்துவமனை செலவு ஆல்ரெடி உங்களுக்கு இருந்துகிட்டு அது எல்லாமே இந்த காலகட்டம் ஒரு தீர்வுக்கு வரும் அப்படிங்கிறது தான். அல்லது பார்த்தீங்கன்னா வெளியூர் வெளிநாடு அல்லது ஆன்மீக சுற்றுலா இதெல்லாமே நீங்கள் போய் சென்று வரக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படிங்கிறது தான். உங்கள் ராசிக்கு 3 மற்றும் 12 புதன் உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்துல அப்படிங்கிறப்ப நீங்கள் ஆன்லைன் தகவல் தொடர்பு இது மூலயமா நீங்கள் நிறையா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடிய அமைப்பு உங்களுக்கு ஏற்படும். இருந்தாலும் அது அனைத்துலையுமே கொஞ்சம் கவனம் தேவை அப்படிங்கிறது தான். சரிங்களா? ஏன்னா 10ஆம் இடத்துல சூரியன் திக்பலமாக இருக்கிறாரு. அப்போ நம்ம தொழிலை ஏற்படுத்தி கொடுத்துருவாரு அப்படிங்கிறப்ப ஆன்லைன் மூலயமா ஏதாவது தொழில் செய்யலாம் அப்படிங்கிற அமைப்பெல்லாம் உங்களுக்கு கொடுக்கும். இருந்தாலும் இது அனைத்துலையுமே உங்களுக்கு கவனம் தேவை. ஏன்னா இன்னும் 8ஆம் இடத்துல ராகு பகவான் இருக்கிறாரு அப்படிங்கிறப்ப கொஞ்சம் இந்த மறைமுக பொருள் வாங்குறது, மறைமுகமான தொழிலில் ஈடுபடுறது இதெல்லாமே கொஞ்சம் நீங்கள் பயன்படுத்தக்கூடாது அப்படிங்கிறது தான். எதையுமே பார்த்தீங்கன்னா நல்ல ஆலோசனை பண்ணி நீங்கள் ஒரு செயலில் இறங்குறது, ஒரு தீர விசாரித்து இறங்குறது உங்களுக்கு நல்ல பலனை கொடுக்கும் அப்படிங்கிறது தான். இருந்தாலும் நீங்கள் பேச்சில் கொஞ்சம் கவனம் தேவை. அதாவது நீங்கள் குடும்பத்தில் ஒன்றி இருக்க முடியாது உங்களால். கொஞ்சம் ஒரு தனிமை விரும்பி இருப்பீங்க. ஆனால் கடகராசி அப்படிங்கிறப்போ எப்பவுமே அடுத்தவங்களை ஒரு அரவணைப்பு அப்படிங்கிறது கடகராசிக்கு உண்டு. ஒரு தாய்மை உள்ளம் உண்டு. இருந்தாலும் 2ஆம் இடத்துல கேது அப்படிங்கிறப்போ ஏதாவது பேசிட்டா ஏதாவது வம்பாயிருமோ அப்படிங்கிற பயத்துலலாம் நீங்கள் இருப்பீங்க. அதெல்லாம் இந்த கவலையெல்லாம் இப்போ தேவையில்லை. ஏன்னா உங்களுக்கு 2 சூரியன் 10ஆம் இடத்துல உங்களுடைய பேச்சுக்கு அங்கே மதிப்பு மரியாதை இதெல்லாமே கிடைக்கும். இதுவரையே இருந்த அமைப்பு வேற. இந்த மாதம் உங்களுடைய பேச்சு அங்கே ஈடுபடும் அப்படிங்கிறதா. உங்களுடைய பேச்சுக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க. உங்களுடைய பேச்சு இந்த ஒரு உயர் அந்தஸ்தை கொடுக்கும். நீங்கள் என்ன சொன்னாலும் கேட்கக்கூடிய அமைப்போ உங்கள் குடும்பத்தில் உள்ளவங்க இருப்பாங்க அப்படிங்கிறது தான். சரிங்களா? அதனால் நீங்கள் ஒன்றும் கவலைப்பட தேவையில்லை. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 9ஆம் இடத்துல சனி பகவான் அப்படிங்கிறப்ப கொஞ்சம் பெரியவர்களோட சப்போர்ட்டிங் உங்களுக்கு நல்லாவே இருக்கும். இருந்தாலும் பெரியவர்களுக்கு உங்களுக்கும் இடையே கொஞ்சம் கருத்து வேறுபாடு இதெல்லாமே இருக்கும். உங்களுடைய மூத்தவங்க, அதாவது தந்தை வழியே உள்ள பெரியவர்கள்ட்ட நீங்கள் கொஞ்சம் அனுசரித்து போகிறது ரொம்ப நல்லது அப்படின்னே சொல்லலாம். உங்களுக்கு ரொம்ப நாளாக அரசு சம்மந்தப்பட்ட ஏதாவது ஒரு சொத்து பிரச்சனைகள் இதெல்லாமே ரொம்ப இழுவறியாக இருக்குது அப்படின்னா அதெல்லாமே இந்த காலகட்டம் உங்களுக்கு சாதகமாக பலனை கொடுக்கக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படிங்கிறது தான். நீங்களும் பார்த்தீங்கன்னா எதில் நீங்கள் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறப்ப வயிறு சார்ந்த விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருக்கணும். ஏதாவது உங்கள் உடம்புக்கு ஒத்துக்காத இதை சாப்பிட்றது கொஞ்சம் உங்களுக்கு கவனம் அப்படிங்கிறது தான். வெளியில் சாப்பிட்றத கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா உங்களுக்கு 6ஆம் இடத்துக்கு உண்டான குரு 12ல் அமர்ந்து 6ஆம் இடத்தையே பார்க்குறாரு. அதே போல் 10ஆம் இடத்துல சூரியன் அப்படிங்கிறப்ப நீங்கள் தொழிலுக்காண்டி வெளியில் அலையக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். அதனால் இந்த காலகட்டம் நீங்கள் கொஞ்சம் வெளியில் சென்றாலும் கொஞ்சம் வீட்டு சாப்பாடை நீங்கள் எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது அப்படிங்கிறது தான். உங்களுக்கு வழிபாடு அப்படிங்கிறப்போ உங்களுக்கு காவல் தெய்வ வழிபாடு ரொம்ப இன்னும் ப்ளஸ் பாயிண்ட்டாக இருக்கும். அதை